தருவதாய் அடநிலவிலும் கூட கரையுண்டு பெண்ணே நட்பில் இல்லையம்மா நடு ஆற்றில் அள்ளிய நீரை போலவே உன் மனம் வெள்ளையம்மா தேவனி நீதான் மண்ணில் எனக்கென தோழனை பிறந்திட்டாய் அட உனக்கென கடவுள் உயிரையும் கேட்டால் ஏற்பேன் தருவதாய் படம் எடுத்தால் திரிவோம் எனவே நாம் அதை விரும்பல நான் ரெண்டடி குரலில் ஓரடி பிரிப்பேன் பொருளொன்னும் இருக்கல நீ பேசும் வார்த்தைகள் கவிதையாகும் இரவெல்லாம் பேசம்மா நீ தூக்கம் இழந்தாலும் உடனேயும் கொஞ்சம் தூங்கடா அடி சண்டை போடவா சாதம் ஊட்டவா சொல்லடி செல்ல தோழியே தேவனி நீதான் மண்ணில் எனக்கென தோழனை பிறந்திட்டாய் அட உனக்கென கடவுள் உயிரையும் கேட்டால் ஏற்பேன் தருவதாய் தராத சுகத்தை தோழி நீ தந்துட்ட என் பூமியும் சாமியும் தராத வரத்தை தோழா நீ தந்துட்ட நான் ஒற்றை சிறகிலும் உயர பரப்பேன் என்னுடன் நீரு அட கண்ணீர் துடைக்க கைகள் தந்த நீ கடவுளின் திருவுரு அடி நீயும் நானும் தான் ரெட்டை பிறவியோ சொல்லடி செல்ல தோழி தேவதை நீதான் மண்ணில் எனக்கென தோழியாய் பிறந்திட்டாய் அடி உனக்கென கடவுள் உயிரையும் கேட்டால் ஏற்றேன் தருவதாய் அடநிலவிலும் கூட கரையுண்டு பெண்ணே நட்பில் இல்லையம்மா நடு ஆற்றில் அள்ளிய நீரை போலவே உன் மனம் வெள்ளையம்மா தேவனி நீதான் மண்ணில் எனக்கென தோழனை பிறந்திட்டாய் அட உனக்கென கடவுள் உயிரையும் கேட்டால் ஏற்பேன் தருவதாய் நாங்க டெய்லி இங்கதான் பிராக்டிஸ் பண்ணுவோம் இவங்களாம் என்னோட வாலிபால் ஃப்ரெண்ட் இவன் என் ஃப்ரெண்டு சோஃபி ஹலோ ஹலோ அப்புறம் இவர்தான் எங்க டீம் மன்மத ராசா ஓ அதான் பார்த்தாலே தெரியுதே பாத்தீங்களா என்னோட புகழ்ச்சிய பாவம் கண்ணு தெரியாது போல இருக்கு நீங்க பிளைண்டா அங்கிள் ஆமா நான் பிளேண்டுதே அதுக்கு என்ன இப்ப டேய் பிளேண்ட்னா என்னடா உனக்கு சொல்றாயா ஏமா என்ன சுமாத்தா இருக்கிறோம்னு சொன்னேன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா கண்ணு தெரியாதவன்னு சொல்லி என் மனச காயப்படுத்திட்டியம்மா ஐயோ சாரி அங்கிள் நீங்க இருட்டுல கூட கருப்பு கண்ணாடி போட்டிருந்தீங்கல்ல அதான் எனக்கு தெரியாம போச்சு இது ஒரு ஸ்டைலுக்கா போட்டம்மா
இது பொறுக்கலையா? இன்னும் இந்த கண்ணாடி எதுக்கு? நீங்க தான் இந்த டீமோட கோச்சரா? இமேஜ் டேமேஜ் படுத்திடாதீடா. நீங்க நான் பால் டக்கர். ஓ, இந்த பந்தெல்லாம் பொறுக்கி போடுவாங்களே அது நீங்க தானா? இந்த புள்ள எவ்வளவு பரவாயில்ல. போங்கடா போங்கடா, போ போ. டேய், ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்தி விட்டீங்கடா. இந்த மீன உங்க சாவாசமே வேணாம்டா. போறா அந்த கிரவுண்ட விட்டு. எனக்கு ஒரு காலம் வராமையா போகுது. என்ன மச்சான் அடி பஞ்ச் பண்ணு. அவனுங்களை ஃபிகர் இறக்கிட்டானுங்கடா. வாங்கடா. அவன் மட்டும்தான் பேர் கூட பால் விளையாடணுமா? நாம விளையாட கூடாதா? வாங்கடா. கிளம்புடா. கிளம்புன்னு சொல்றல. கிளம்பு 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 எல்லாம் கிளம்புங்க. பிரச்சனை வேணாம், வெளியே போயிடு. நீ மட்டும்தான் பேர் கூட பால் விளையாடணுமா? நாங்க விளையாட கூடாதா? என்னடா நீ வாமா, நம்ம பால் விளையாடலாம். அடிச்சலாம் வா. என்னடா எங்க ஏரியால வந்து என்ன முடிச்சுட்டு இருக்கிறா? வாமா நம்ம பால் விளையாடலாம். மரியாதையா சொல்ற, கையெடு. போடா போடா. நீனு சொன்ன கேளு, வெளியே போயிடு. அவங்க கிடக்குறான், நீ வாமா நான் பாத்துக்கிறேன். என்னடா வாங்கடா. தலை சும்மா கூடாது, கையால ஒட்டணும். சோஃபி, உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு. நம்பர் 26 செகண்ட் ஸ்ட்ரீட் காந்தி நகர். நான் அங்கதான் இருக்கேன், ஆனா அது உங்க வீடு மாதிரி தெரியலையே. ஒரு நிமிஷம் இரு. வா விஜய், உள்ள வா. ஏன் விஜய் அங்கே நின்னுட்ட? உள்ள வா வா. பாத்து வா. என்ன யோசிக்கிற? உள்ள வா வா விஜய். விஜய்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. உட்காருப்பா. விஜய்க்கு ஒரு காஃபிமா. ஏன் விஜய் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, உன்னை பாக்கும்போது வசதியான வீட்டு பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இந்த வீட்ல எப்படி? என்னால நம்பவே முடியல சோஃபி. நீ சொன்னதெல்லாம் கரெக்டா. அரண்மனை மாதிரி வீடு, வசதியான வாழ்க்கை எல்லாமே இருந்தது. ஆனா இப்ப இல்ல. ஏ? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க. நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோமே. இங்க இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஏன் எல்லாம் டிராஜடியா இருக்கு? ஓகே, எனக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். தெரிய வேண்டாம். ஆனா இந்த 4 பெயிண்டிங்ல ஏதாவது ஒரு பெயிண்டிங் மட்டும் ஹாப்பி மூட்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சோஃபி. எத்தனை வாட்டி தாடா அந்த வீடியோ கேமே விளையாடுறது? மாமா மெட்ராஸ சுத்தி காட்ட கூட்டு போவான்னு பார்த்தா எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறாடா. ஆமாடா. கூட்டிட்டு போனா போச்சு. டிஃபன் சாப்பிடணும்ல. மாமா போய் கடையில உங்களுக்கு இட்லி மாவு வாங்கி இட்லி சுட்டு போட போறேன். இன்னைக்கும் அந்த புளிச்ச மாவு இட்லியே தானா? ஆமா, எங்களுக்கு டிஃபனே வேண்டாம் மாமா. அப்படின்னா பேசக்கூடாது. காலையில சாப்பிடலைன்னா அல்சர் வரும். தேவையில்ல மாமா, நீங்க சுடுற கல் இட்லியை சாப்பிடறதுக்கு பதிலா எங்களுக்கு அல்சர் வந்தாலும் பரவாயில்ல. இப்படின்னா பேசுனா நீங்க எல்லாரும் சாப்பிடாம பட்னியா கிடக்க வேண்டியது. நாங்க ஏன் பட்னியா கிடக்கணும்? கொஞ்சம் போற வெயிட் அண்ட் சீ. என்னது வெயிட் அண்ட் சீயா? சார் சார் ஹோட்டல் சரவணபவன்ல இருந்து பார்சல் கொண்டு வந்திருக்கேன் சார். ஹோட்டல் பார்சல் இங்க கொடு, பில்ல அங்க கொடு. இந்தாங்க சார். 8 இட்லி 8 தோசை 850 ரூபா சார். அட பாவியலா, இது எனக்கு ஒரு மாச சாப்பாடு செலவியா? இத நான் இப்படினாவா குடுக்கணும்? சரி,
இந்தா புடி. தேங்க்யூ சார். ஓகே ஓகே. டேய் ஆளுக்கு ஒண்ணா பிரிச்சு சாப்பிடுங்கடா. இது எனக்கு மட்டும். எது உனக்கு மட்டுமா? அப்ப மத்தவங்களுக்கு? சார் நான் பீஸா கார்ல இருந்து வரேன் சார். என்னது பீஸாவா? அப்படின்னா அது ஒரு ஃபுட் ஐட்டம் மாமா. டேய் நீ பெரிய பிஸ்தாவாடா. இத்தனை வருஷமா நான் மெட்ராஸுக்குள்ள இருக்கேன், இதைனா நான் பார்த்ததே இல்லடா. நீ ஒரு மக்கு மாமா, உனக்கு எதுவுமே தெரியல. தேங்க்யூ சார். மெட்ராஸ்ல பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாதானே உங்களுக்கு பெருமையா இருக்கும். சாப்பிடுறதுனால உங்களுக்கு பெருமை பீத்திக்கிறங்க. ஏண்டா எல்லாரும் சாப்பிட ஆர்டர் பண்ணிட்டா நீ எதுவும் ஆர்டர் பண்ணிக்கலையா? ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது மாமா. அதுக்கு கமான். யார் போன் பண்ணாங்க ஆப்பம் சுட்டு போட சொல்லி? ஏ பாட்டி உனக்கு போன் பண்ணா வீட்டுக்கு போய் நீ ஆப்பம் சுட்டு போடுவியா? ஆமா தொழில் போச்சு பேராண்டிய. இப்ப இப்படித்தான் பண்ண வேண்டியதா இருக்குது. வயசான காலத்துல உனக்கெல்லாம் துளிர் போட்டியா? ஏன் பாட்டி இப்படி நான் காலாலத்துல போய் அடுப்ப பத்த இல்லைன்னா அந்த பக்கி பேவலையே இடுப்பு உடைச்சு போடு. அரை மணி நேரத்துல ஆப்பம் சுட்டு போடுறேன். சாப்பிட இல்ல இந்த மாமனுக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணும்னு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தோண்டுச்சாடா? மாமா நாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணிருக்கோம். ஸ்பெஷலாவா? ஏன் ராஜாத்தி என்ன ஸ்பெஷல்? സാറേ സാർക്ക് ബന്നും ചായയും കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. எங்க பாரு, இது கூட நல்லா இருக்குல்ல? அங்க போய் பார்க்கலாம். இது ஓகேவா? அதெல்லாம் வேணாம். எந்த மாதிரி கிஃப்ட் சார் பாக்குறீங்க? என் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல gift வேணும். அப்ப வால் கிளாக் வாங்கிக்கோங்க சார். இன்னைக்கு மட்டும் 35 கிளாக் சேல்ஸ் ஆயிருக்கு. போங்க. இந்த gift பாருங்க சார், நல்லா இருக்கும். விஜய், இந்த ஸ்டாச்சு நல்லதானே இருக்கு? வேண்டாம் சோஃபி. ஆர்டிஸ்டிக்கா அழகா தானே இருக்கு. என்னதான் அழகா இருந்தாலும் ஒரு பொண்ணோட நிர்வாணத்தை என்னால கலையா பார்க்க முடியாது சோஃபி. ஓகே சார். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என விஜய்டா ஏன்டா இவ்வளவு லேட்டு? டிராஃபிக் ஆயிடுச்சுடா. 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. சோஃபி ஆப் சாரி சூப்பரா இருக்கு. யாரோட செலக்ஷன்? எல்லாம் நம்ம விஜயோட செலக்ஷன் தான். நம்ம விஜயோட செலக்ஷனா? நல்லா இருக்கே, சூப்பரா செலக்ட் பண்ணிருக்க. நல்ல மேட்சிங் கப்பல். நீங்க உங்க ஃப்ரெண்டோட ரிலேஷன் தானே? விஜய் உன்னை எப்படா இந்த மாதிரி பாக்குறது? இந்த மாதிரி என்ன சிரிக்கிற பதில் சொல்லு. அவ ரொம்ப வெக்கப்படுறாங்க. வெக்கப்படாது விஜய். சின்ன பையன்ல நல்ல பொண்ணு கிடைச்சா அண்ணா அண்ணி உனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம போல இருக்கு. போலாம். டேய் பசங்களா, இந்த காலத்துல